இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே. பாடுவோம். இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கரங்களை தட்டி பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை சேர்த்து சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். ஆராதனை, ஆமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி அப்படியே கண்களை மூடி இதோ இந்த நேரத்தில் நற்கருணை நாதர் முன்னால் தாயினுடைய 7 வியாகுலத்தை தியானிப்பதற்கு ஆவியானவர் நம்மளை இங்கு ஒன்று கூடி செய்திருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தை ஊற்றக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இதோ இன்று காலையில் இருந்து இன்று வரை பரிசுத்த ஆவியானவர் தாயினோடு துணையோடு ஒவ்வொருவருக்கும் பரிந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். இதோ அதை நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உன் இருதயத்தை திறந்து இதோ தாயும் ஆவியானவரும் உன் உள்ளத்திலே பிரவேசிப்பதற்கு தடையாயிருக்கக்கூடிய உன்னுடைய பாவங்களை ஆண்டவர் நற்கருணை நாதர் முன்னால் அறிக்கையிடு. இதோ முதலாவது வியாகுலமாக சீயோனுடைய இறை வார்த்தை அந்த தாயினுடைய இருதயத்தை குத்தி கிழித்தது என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தையானது சாவுக்கு ஏதுவாய் இருந்தது. ஆனால் அந்த தாய் நம் ஒவ்வொருவரின் மீட்புக்காக அதை தாங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு முறைதான் இயேசு மரித்தார். ஆனால் நாமோ நம்முடைய ஒவ்வொரு பாவத்தின் மூலமாக தினம் தினம் இந்த தாயை நோகடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீ மறந்து போகாதே. உன் நாவினால் செய்த பாவத்தினால் ஆண்டவர் இப்போது உன் உள்ளத்திலே ஒருவேளை நீ நாவினால் செய்த பாவத்தை உன் கண் முன்னால் நிறுத்தினால் அதற்கு மன்னிப்பு கேள். இறை வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாத எவனும் தேவனை கண்டடைய முடியாது. இந்த தாய் நம் ஒரே குமாரனை கொடுத்ததற்கான காரணம் நாம் நிறைவாழ்வுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக. இத்திருச்சபையை போல வேற எந்த திருச்சபையிலும் கிடையாது. அது பெருமை அல்ல, நம் வாழ்வு முறை. நாவினால் செய்த பாவத்தை நீ அறிக்கையிடு. நீ அறிக்கையிடுகின்ற போது ஒரு விடுதலையை கட்டளையிடுவதற்கு ஆவியானவர் ஆயத்தமாயிருக்கிறார். உன் நாவினால் செய்த பாவம், உன் நாவை தீட்டால் பட்ட இடத்தினால் நீ பட்டு அந்த நாவை அசுசப்படுத்திய பாவம், அடுத்தவருடைய இருதயத்தை நீ கடினப்படுத்தி குத்தி கிழித்த பாவம், உன் வாயை திறந்து மன்னிப்பு கேள். ஆண்டவர் மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆவியானவர் வெளிப்படுத்துகிற ஒரே காரியம் அதுதான், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், மாறாக அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான்.
இதோ இந்த இரக்கத்தை இரட்டிப்பாய் மாற்றுவதற்கு தாயினுடைய அபிஷேக வல்லமை இங்கு நிறைந்திருக்கிறது. அத்தகைய உள்ளுணர்வோடு உன் இருதயத்தை ஊற்றிவிடும் மகனே, மகளே. ஆண்டவர் கேட்கிறார், இதோ கண்களினாலே இச்சை, டிவி பார்க்க பாவங்கள். நீ இவ்வளவு நாள் தியானத்தை அட்டெண்ட் செய்துவிட்டு நீ வீட்டில போய் டிவி பார்க்கும் போது, சினிமா பார்க்கும் போது நீ பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகத்தை இழந்து போகிறாய். மன்னிப்பு கேள். இதோ சாத்தான் அவன் வெளியிலே நின்று கொண்டிருக்கிறான். உன் பரிசுத்தத்தை கலைப்பதற்கு டிவியையும் சினிமாவையும் திணிக்க ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறான். நீ ஒப்புக்கொடு, நான் இனிமேல் டிவி பார்க்க மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், ஆபாச படம் பார்க்க மாட்டேன் என்று ஒப்புக்கொடு. ஆண்டவர் அதை மறுரூப மாற்ற ஆயத்தமாய் இருக்கிறார். நீ ஒப்புக்கொடு. உன் கண்களில் இருந்து கண்ணீர் வழியட்டும். அது ஒலிவ எண்ணெய் மரத்திற்கு சமமானது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அதே ஆவியானவர் உன் பாவங்களை மன்னிக்க தயாராய் இருக்கிறார். அன்று தாயினுடைய உள்ளத்தில் வாளானது மட்டும் ஊடுருவவில்லை. இன்று நாம் செய்த ஒவ்வொரு பாவமும் தாயினுடைய இருதயத்தை ஊடுருவிக் கொண்டிருக்கிறது என்பதை மறக்காதே மகனே, மகளே. இந்த டிவி சினிமா பாவம். ஒரு சினிமாக்காரனை தலைவனாய் வைத்துள்ள பிள்ளைகள் இங்கு உண்டு. ஆண்டவர் அருவருக்கக்கூடிய பாவம். நீ சினிமாக்காரனை உன் இருதயத்திலே சுமந்து கொண்டு இயேசுவை சுமக்க முடியாது என்பதை மறக்காதே. மறந்துவிடு. நீ யாராக இருக்கலாம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாம், ஆண்டவருடைய வார்த்தையை பறைசாற்றுபவனாய் இருக்கலாம். ஆனால் பாவம் செய்து கொண்டு சினிமா பார்த்து கொண்டு ஒரு சினிமா கதாநாயகனை உன் உள்ளத்தில் இருத்திக் கொண்டு இந்த தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒரே ஒரு கதாநாயகன் தான் உன் உள்ளத்தில் இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. இரண்டாவது வியாகுலம். தேவத்தாய் எகிப்துக்கு தப்பி ஓடுகிறார். மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை 14வது இறைவார்த்தை வரை சொல்லுகிறது. இந்த தாய் எகிப்திற்கு தப்பி ஓடுகிறார். யாருக்காக? மகனை பலி கொடுத்து நம்மை மீட்க வேண்டும் என்று தயாள உள்ளத்திற்காக. அந்த தாய் மீண்டும் ஒரு முறை இந்த இடத்திலே நான் உங்களுக்கெல்லாம் உலகத்தினுடைய தாய் என்று நிரூபித்த இடம் இது. உன் பாவத்தை பாம்பை விட்டு விலகுவது போல உன் பாவத்தை விட்டு விலகி ஓடு. இதோ நற்கருணை நாதர், பரிசுத்த ஆவியின் ரூபமானவர், அந்த தாயின் வடிவிலே இறங்கி வந்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆலயத்திற்குள்ளும் பிரவேசிக்கக்கூடிய நேரம் இது. உன் கண்கள் இயேசுவை பார்க்கட்டும், நற்கருணை நாதரையே நோக்கட்டும். இந்த உலகத்தை பார்க்காதே. இந்த உலகம் உன்னை பாதாளத்தில் தள்ளிவிடும். ஆனால் இயேசுவின் பாதை, இயேசுவின் கண்கள் அவருடைய தாயின் வழியாக மீட்புக்குள் பிரவேசிக்க செய்யும். இந்த தாயை நோக்கி பார் மகனே, மகளே. இன்று நீர் விடக்கூடிய கண்ணீர் பெருமையாய் போகாது. அது உன்னுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். உனக்கென்று பரலோகத்தில் வைக்கப்பட்ட கோப்பைகளில் அது நிறைந்து கொண்டே இருக்கும். நீ பரலோகம் போகும்போது உனக்கு சாட்சி சொல்லக்கூடியதாய் இன்று நீ விடுகின்ற கண்ணீர் மாறோ. ஒப்புக்கொடு. உன் இருதயத்தை உடைத்து போடு. நீ எத்தகைய ஊழியம் செய்தாலும் உன் இருதயத்திலே பரிசுத்தம் இல்லை என்றால் எல்லாமே வீணாய் போய்விடும். இதோ ஆவியானவர் வந்து நிற்கிறார். ஆவியானவர் உணர்த்துவது இதுதான். இதோ நான் அறிக்கையிடுகின்ற எல்லா பாவங்களையும் மன்னிக்க ஆயத்தமான தேவன். நீ ஒப்புக்கொடு. உன் வாயின் இதய கதவுகள் திறக்கட்டும். உன் வாயின் வார்த்தைகள் மூலமாய் திறக்கட்டும். ஒப்புக்கொடு. இதோ இங்கே எத்தனையோ பேர் தன்னுடைய சொந்த மருமகளை கேவலப்படுத்திய பாவத்தை ஆண்டவர் கண்முன் நிறுத்துகிறார். ஒப்புக்கொடு. உன் மருமகளை மகளாய் பார்க்காத பாவம். உன் மாமியாரை தாயை போல பார்க்காதது பாவம். உன் உள்ளத்திலே வெறுப்பையும் வேதனையும் வைத்துக் கொண்டு ஆண்டவரை ஏமாற்ற முடியாது என்பதை மறந்து போகாதே. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒப்புக்கொடு. ஆனால் பயப்படாதே. தேவன் சகலத்தையும் மன்னிக்கிற தேவன். உன் பாவத்தை அறிக்கையிடு, மறைக்காதே.
நீ எத்தனை முறை உன் மருமகளை துன்பப்படுத்தி இருப்பாய், துக்கப்படுத்தி இருப்பாய். எத்தனை முறை உன் மாமியாரை வேதனைப்படுத்தி இருப்பாய். அத்தகைய பாவம் எல்லாம் உன் சந்ததிக்கு வந்து சேரும் என்பதை மறந்து போகாதே. ஒப்புக்கொடு. அடுத்த வீட்டுக்காரனோடு சண்டை, அவனோடு சண்டை போட்டுவிட்டு இங்கு நீ வேதத்தை சுமந்து வந்தால் அது வீணாய் போய்விடும். ஆனால் அந்த சமாதானத்தின் ஆவியை ஊற்ற வல்லவர் அன்னைக்கு இறங்கிய ஆவியானவர். மூன்றாவது வியாகுலம், இயேசுவை தேவத்தாய் தேடுகிறார். இயேசுவை தேடுகிறார். மகனே, மகளே, இன்று நீ யாரை தேடிக் கொண்டிருக்கிறாய்? அழிந்து போகக்கூடிய சினிமாக்காரனையா அல்லது வேசித்தனத்தை ஊற்றுகின்ற சினிமாக்காரியா? இயேசுவை தேடாமல் நீ அவர்களை தேடி ஓடுவது ஏன் என்று ஆண்டவர் உன்னிடத்திலே கேட்கிறார். இந்த தாய் தேடியது போல இயேசுவை தேடாமல் இந்த உலகத்தை, அழிந்து போகிற மனிதனையும் சினிமாக்காரனையும் மற்றவனையும் நீ தேடிக் கொண்டிருப்பது பாவம் என்று சொல்லுகிறார். மன்னிப்பு கேள். இதோ பணத்தை நோக்கி ஓடுகிற அநேக பிள்ளைகள் இங்கு உண்டு. நீ இயேசுவின் வார்த்தையை பறைசாற்றாமல் இதோ பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாயே. நீ உலக பவளைகளை பற்றி வருந்தி கொண்டிருக்கிறாயே. நான் உனக்கு விடுதலை தர வல்லவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஒப்புக்கொடு. உன் இருதயத்தில் ஊட்டியுள்ள சஞ்சலங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடு. நீர் எப்பேற்பட்டவராய் இருந்தாலும் கூட, இதோ சற்று நேரத்திற்கு முன்பு ஃபாதர் சொன்னதை போல, நான் இதற்கு தகுதி உள்ளவன் என்று அவர் ஒரு வார்த்தை சொல்லும் போது பரலோகத்திலிருந்து ஏணி இறங்கி வருவதை பார்க்க முடிகிறது. எவனெல்லாம் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறானோ அவன் தாயுடைய பிள்ளைகளாய் மாறி போகிறார்கள். அந்த தாழ்ச்சியினுடைய ஆவியானது கத்தோலிக்க திருச்சபையிலே அன்னை மூலமாய் வைக்கப்பட்ட ஏணி. அதில் ஏறி பிரவேசி. ஒப்புக்கொடு. உன் இருதயத்தை ஊற்று. இதோ ஆவியானவர் வெளிப்படுத்துற ஒரு காரியம், குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கக்கூடிய சகோதரனே, நீ உன் கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கும் போது அந்த குடி பழக்கத்தை எடுக்க சர்வ வல்லமையுள்ள ஆவியானவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஒப்புக்கொடு. இதோ பயத்தினுடைய ஒரு ஆவி நடுநடுக்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளை தேவன் தொடுகிறார். உனக்கு இன்று விடுதலை அளிப்பார். எதை குறித்தும் ஒரு பயம், அது ஒரு பொல்லாத பிசாசின் கட்டு. அந்த கட்டை இன்று தேவ தாயானவர் ஆவியானவர் துணையோடு உடைக்கிறார். ஒப்புக்கொடு. லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 34வது இறைவார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இந்த தாயினுடைய இருதயமானது பொக்கிஷமாகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி இருந்தது. ஆனால் நம்முடைய இருதயம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? சிந்தித்து பார். அழிந்து போகக்கூடிய உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதே உன் இருதயம். ஏன்? எத்தனை இறைவார்த்தைகளை கேட்டாலும் வெளியிலே போகும்போது பயனற்றவர்களை மாறிவிடுகிறோமே. ஏன்? ஆவியானவர் என்று வெளிப்படுத்தியதை போல அந்த பாவத்தினுடைய வேரை எடுப்பதற்கு ஆவியானவர் என்று இறங்கி வருகிறார். உன் இருதயத்தை ஊற்று. மனிதர்களை பார்க்காதே. மனிதன் எவனாலையும் பாவத்தை மன்னிக்க முடியாது. மாறாக நீ ஆவியானவரிடத்திலே அறிக்கையிடும் போது அதிலே வெற்றி தருவதற்கு, விடுதலை கொடுப்பதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. ஒப்புக்கொடு. ஒப்புக்கொடு. வியாகுலமாமரியே, கண்களை மூடியவர்களா நற்கருணை நாதரை மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ, வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே. நான்காவது வியாகுலம், இயேசு சிலுவை சுமக்கிறார். லூக்கா நற்செய்தி 23:27 பார்க்கிறோம். யார் இந்த சிலுவையை சுமப்பது? பாவம் இந்த உலகத்திலே பிறந்த குழந்தைகளிலே பாவம் செய்யாத 2 குழந்தைகள் என்று சொல்லுகிறது குர்ஆன். ஒன்று தேவத்தாய், மற்றொன்று அவர் பெற்றெடுத்த பிள்ளையாய் பொக்கிஷமாகிய இயேசு கிறிஸ்து.
ஆனால் அந்த பரிசுத்த குழந்தை உனக்காகவும் எனக்காகவும் சிலுவை சுமந்து கொண்டு செல்கிறது. யாருக்காக? நம்மளுடைய பாவங்களுக்காக. நீயும் நானும் செய்த பாவத்தில் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக ஒரு பரிசுத்த குழந்தை சிலுவை சுமந்து சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் நம்மளுடைய பாவங்களே. பெர்னதி என்ற இறை ஊழியர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய துன்பங்களை சேர்த்தாலும் அன்னையினுடைய வியாகுலத்திற்கு முன்னால் ஈடாகாது. எப்பேற்பட்ட ஒரு வியாகுல தாய் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த தாயை வெறும் வாயினால் நீ புகழ வைக்க முடியாது. காரணம், அவர் மனிதர் அல்ல, அவர் தெய்வ நிலையிலே இருப்பவர். அவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஆவியின் வல்லமையை பெற்ற தாய் அன்னை மரியாள். உன்னுடைய பரிசுத்தத்துக்கு கலக்கமாயிருக்கக்கூடிய பில்லி சூனியத்தினுடைய ஆவிகள் உனக்குள் இருந்தால் அதை ஒப்புக் கொடுக்க வேண்டிய நேரம் இது. இன்று அந்த சிலுவையை நீ இறக்கி வைத்து விடு, அது தேவன் சுமந்து கொள்வார். காரணம், இறைவார்த்தை சொல்லுகிறது, யுத்தம் ஆண்டவருடையது. கருத்தடை செய்வது பாவம். கருத்தடை செய்வது பாவம். ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்தால் ஆண்டவரிடத்திலே, நற்கருணை நாதரிடத்திலே, அன்னையினுடைய பரிந்துரையால் நீ மன்னிப்பு கேள். ஆண்டவர் மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார். இதோ தன்னுடைய சொந்த மருமகளையும் தன்னுடைய பிள்ளைகளையும் கை நீட்டி அடித்த பிள்ளைகள், வெறுப்பு உமிழ்ந்த பிள்ளைகள் இங்கு உண்டு. உன்னுடைய உள்ளத்தை உடை, ஆவியானவர் துணையோடு உடைத்து போடு. காரணம், உன் இருதயத்திலே ஆவியானவர் வாசம் பண்ண ஆயத்தமாயிருக்கிறார். பாவமுள்ள மனிதனிடத்திலே ஆண்டவர் வாழ முடியாது. தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். மாறாக அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் ஆண்டவருடைய கிருபையின் இரக்கத்தையும் சாக்கியத்தையும் அன்னையையும் பெற்றுக் கொள்ளுவான். மன்னிப்பு கேள். ஐந்தாவது வியாகுலம், சிலுவையின் அடியில் துணை நிற்கிறது தாயினுடைய அன்பு. துன்பம் வந்தால் ஓடிவிடுவது இன்று நம்முடைய சுபாவம். ஆனால் துன்பத்தை இன்பத்தோடு ஏற்றுக்கொண்டவள் நம் அன்னை மரியாள். அந்த தாயினுடைய அன்பு கடைசி வரை போராடுகிறது. ஒரு இறை ஊழியர் சொல்லுகிறார், இயேசுவை விட தாய்க்குத்தான் வியாகுலம் அதிகமாயிருந்திருக்கும். ஒரு தாய்க்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையே தன் கண் முன்னால் தன் பிள்ளைக்கு மரண தண்டனை விதிப்பது. அது அந்த தாயானவர்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். எதற்காக அந்த தாய் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்? நீயும் நானும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், நித்திய வாழ்வுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், அந்த நிலை வாழ்வுக்குள்ளே முடிவில்லா பேரின்ப பாக்கியத்திலே நுழைய வேண்டும். அந்த அரக்க பாம்பை மிதிப்பதற்கான வல்லமையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதோ அந்த வல்லமையை தாயானவர் ஆவியானவர் மூலமாய் ஒவ்வொருவருக்கும் இங்கே கொடுக்கிறார். காரணம், பொல்லாதவர்களாய நாங்களே ஜெபிக்கின்ற போது பிசாசின் கிரிகைகள் நிர்மூலமாய் போகும்போது ஏன் நீ ஜெபிக்கும் போது நடக்காது? ஆவியை பெற்றுக்கொள். அன்னையினுடைய துணையோடு ஆண்டவரை நீ பெற்றுக்கொள். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது நீ எழுந்து பிரகாசிக்கக்கூடிய ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் உனக்கு தந்து ஒரு ஜோதியிலே பிரவேசிக்க வைக்க அவர் வல்லமை உள்ளவர். நாதரிடத்திலே ஒப்புக்கொடு. இரண்டாவது ஒரு பாவம், கிறிஸ்துவை அறிவிக்க வாய்ப்பு கிடைத்தும் அறிவிக்காமல் போன பாவம். கிறிஸ்துவை அறிவிக்க வெட்கப்பட்ட பாவம். உனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தது நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக. ஆனால் இயேசுவை அறிவிக்க வெட்கப்பட்ட இந்த நாவை ஒப்புக்கொடு. ஒரு கேவலம் சினிமாக்காரனையும் சினிமாக்காரியையும் புகழ்ந்து பேசிய உன்னுடைய நாவுகளும் என்னுடைய நாவுகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச மறுப்பது ஏன்? காரணம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாவத்தின் வேரானது அறுக்கப்படவில்லை. இன்று அந்த வேரை அறுப்பதற்கு ஆவியானவரிடத்திலே, நற்கருணை நாதரிடத்திலே ஒப்புக்கொடு. தன்னை திட்டு ஒவ்வொருவனும், எத்தனையோ பேர் இந்த தாயை திட்டுகிறார்கள், சபைக்காரர்கள். ஆனால் அந்த சபையும் நல்ல முறையிலே நடக்க வேண்டும். தன்னுடைய குமாரனாகிய நாமம், இயேசுவினுடைய நாமம் வெற்றி சிறக்க வேண்டும் என்பதற்காக அந்த சபைக்காரனுக்காகவும் ஜெபிக்கிற தாய் நம்முடைய தாய்.
அப்பேற்பட்ட மன்னிக்கக்கூடிய தயாளத்திற்கு சொந்தக்காரர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். அந்த தாயை தாயாக ஏற்றுக்கொண்டு அடுத்த சகோதரனை மன்னிக்க முடியாத பாவம் இன்று உடைத்து போடு. அன்னைக்கு இருந்த அதே வியாகுலத்தை, அதே இரக்கத்தை, அதே அன்பை ஆவியானவர் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஊற்றுவதற்கு தயாராயிருக்கிறார். காரணம், அவரால் தவிர்க்க முடியாது. பரிந்து பேசுகிறவர் கடவுளின் தாய். ஒப்புக்கொடு. ஆண்டவர் ஊற்ற ஆயத்தமாய் இருக்கிறார். ஆண்டவர் ஊற்றுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஒப்புக்கொடு. உன் ஒவ்வொருடைய பாவங்களையும் ஆண்டவருக்கு முன்னால் வெட்ட வெளிச்சமாக்கு. நீ பயப்படாதே. காரணம், செய்யக்கூடாத பாவங்களை செய்தவர்கள் நாங்கள். ஆனால் நாங்கள் அறிக்கையிட்டோம் மறைக்காமல். ஆண்டவர் எங்கள் பாவங்களை மன்னித்தார். அது மாத்திரமல்ல, எல்லோருக்கும் முன்பு நிற்பதற்கு சாட்சியாக எங்களை போன்ற அயோக்கியர்களையும் பாவிகளையும் குடிகாரனையும் நிறுத்தினார். ஒப்புக்கொடு. நீ யாராக இருக்கலாம், எவராக இருக்கலாம், ஆனால் நீ ஆண்டவரிடத்திலே மண்டியிடும் போது அவர் பிள்ளைக்குரிய பாக்கியத்தை உனக்கு தருவார். அழிந்து போகின்ற உலகத்தை நம்பி ஓடாதே மகனே, மகளே. அது அழிந்து போகும். ஆனால் நமக்கென்று ஒரு வாழ்வு உண்டு. அது பரலோக வாழ்வு. அங்கே சந்தோஷமும் அமைதியும் களிப்பும் மகிழ்ச்சியும் கரை புரண்டு ஓடும். அந்த வாழ்க்கையை நீ இழந்து விடாதே. இது அழிந்து போகின்ற உலகம். இங்கே பாடுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு. உனக்கு இருந்தால் நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை மறக்காதே. இறைவார்த்தை சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் பயப்படாதே, நான் உலகத்தை ஜெயித்த தேவன். நீ ஒப்புக்கொடு. உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்புக்கொடு. இதோ கண்களினால் இச்சைகள், கொடிய பாவம். அடுத்தவன் மனைவியை இச்சையோடு பார்த்த பாவம் வேசித்தனத்திற்கு சமம் என்று சொல்லுகிறது இறைவார்த்தை. அந்த கண்களை நற்கருணை நாதரிடத்திலே ஒப்புக்கொடு. இந்த கண்களை வைத்துக் கொண்டு நீ ஆண்டவரை தரிசிக்க முடியாது. காரணம், அவர் பாவிகளுக்கு புலப்படுவது இல்லை. பாவ மன்னிப்பு கேட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பாவிகளுக்கு அதை வெளிப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாவத்தை ஒப்புக்கொடு. ஆண்டவர் முன்னால் உன் இருதயத்தை திறந்து ஊற்று. ஆவிக்குரிய ஒளிவமறை எண்ணெயை போல அவைகள் பிரகாசிக்கும். உன் இருதயத்தின் கட்டுக்கள் இன்று நுறுக்கப்படட்டும். எத்தனையோ கட்டுகளோடு நீ இங்கு வந்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் தவிடுபொடியாக்க அன்னையினுடைய பரிந்துரை ஜெபமானது விண்ணுலகில் ஏறெடுத்துக் கொண்டே இருக்கிறது. நீ ஒப்புக்கொடு. 6வது வியாகுலம். இயேசுவின் உடலை மடியில் கிடைத்து வைக்கிறார் அன்னை மரியாள். எப்பேற்பட்ட ஒரு பாவம். வியாகுலமாமரியே. கண்களை திறக்காதீங்க, கண்களை மூடிக்கொண்டு சிலுவை அடியிலே சிந்தை நொந்தழுதாயோ. ஆண்டவருடைய உடலை அன்னையின் மடியில் கிடத்துகிறார்கள். ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். லாங்கமஸ் என்று சொல்லக்கூடிய போர் வீரன் ஆண்டவருடைய விழாவை குத்தி கிழிக்கிறான். இறை ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், அவனுக்கு ஒரு கண் மாறு கண். அதோடு ஆண்டவருடைய இருதயத்தை குத்துகிறான். குத்தியவுடன் ஆண்டவருடைய உடலிலிருந்து இரத்தமும் திருநீரும் அவனுடைய மாறு கண்ணில் பட்டு அவன் சுகமானான். எப்பேற்பட்ட ஒரு கிருபைக்கு சொந்தக்காரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தம் யாருடையது? நம் தாய் அன்னை மரியாளுடைய இரத்தம். இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்களுக்குள்ளே இருந்த இரத்தத்திலே பெண்ணினுடைய இரத்தம் மட்டும் இருந்தது இயேசுவினுடைய இரத்தம். காரணம், அவருக்கு தந்தையானவர் விண்ணுலகில் இருக்கிற பிதாவானவர். அந்த பரிசுத்த இரத்தம் இன்று நம் ஒவ்வொருவருக்கும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த இரத்தம் சகலத்தையும் மன்னிக்கும், சகலத்தையும் மன்னிக்கும். இன்று உன் வாயினால் அறிக்கையிட்ட பாவங்களை என் இயேசு எனக்கு மன்னிப்பார் என்று நீ வெளிப்படையாய் சொல்லும் போது உன் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார். ஜெபம் செய்யும் வாயால் அடுத்தவர்களை பழித்துரைத்த பாவம், அடுத்தவர்களை பேசிய பாவம். நீதிமொழிகள் 5:15 சொல்லுகிறது, ஆரோக்கியமுள்ள நாவோ ஜீவ விருட்சம்,
நாவின் மாறுபாடோ உன் இருதயத்தை நொறுக்கி போடும். எத்தனை முறை உன் வாயின் வார்த்தைகளால் அடுத்தவர்களை நாம் குத்தி கிழித்திருப்போம். அப்படி கிழிக்கும் போதெல்லாம் அன்னையினுடைய உடலிலே அடித்து, இயேசு கிறிஸ்துவை அடித்து அன்னையினுடைய மடியிலே நாம் தான் கொன்று போடுகிறோம் இயேசுவை என்பதை மறக்க கூடாது. அப்போதுதான் நாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். இந்த இரண்டு ஜாதி தான் உண்டு. ஒன்று ஆவி பெற்றவன், மற்றொருவன் ஆவி இல்லாதவன். நாம் அன்னையினுடைய பிள்ளைகளாய், ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டிய பிள்ளைகள். நாம் பாவ மன்னிப்பின் மூலமாய் கலாத்தியர் 5:16 சொல்லுவது போல தூய ஆவியானவரின் தூண்டுதலுக்கேற்ப வாழ வேண்டும். அப்போது இந்த உலகத்திலே பிசாசின் மாய்மாலத்தை வெல்ல முடியும். அன்னையின் துணையோடு, ஆவியானவர் துணையோடு ஒப்பு கொடுப்போம். சிலை வழிபாடு செய்த பாவம், அடுத்த தெய்வங்களை போய் வணங்கிய பாவம் மிகப்பெரிய சாபம். அந்த பாவத்திற்காய் மன்னிப்பு கேட்போம். இங்கே நீ போனால் உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும் என்று நம்பி நீ ஓடும் போதெல்லாம் தாயினுடைய வியாகுலத்தை நீ மீண்டும் ஏற்படுத்திக் கொண்டிருந்தாய். அடுத்த தெய்வத்தை வணங்குவது சாவான பாவம். பில்லி சூனியம் பாவம். நேரம் குறி ஜோசியம் பார்த்தது பாவம். மன்னிப்பு கேள். ஆண்டவர் மன்னிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். பகைமை நிறைந்த உள்ளத்தோடு நீ ஓடுகின்ற போதெல்லாம் உன்னுடைய ஜெபமாலை வல்லமையாய் மாறாது. நீ அன்பும் பொக்கிஷமும் ஆவியினுடைய கனிகளும் பெற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் உனக்குள் கிரிகை செய்வார். இந்த தாயை உனக்கு யார் என்று காட்டுவார். காரணம், கத்தோலிக்க மறை சொல்கிறது, அவர் மறைபொருளை கொண்டிருக்கிற ரோஜா என்கிற புஷ்பம். அது நீதிமான்கள், அது பணக்காரர்களுக்கும் ஐஸ்வர்யவான்களுக்கும் அது தெரியப்படுத்தவில்லை. நம்மளை போன்ற பாமர மக்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில், இந்த ஊரில் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கலாம். ஆனால் முன்குறிக்கப்பட்ட நமக்கு அது கிடைத்திருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரிடத்திலே நீ பாவத்தை அறிக்கையிடும் போது உனக்கு ஒவ்வொன்றையும் ஆசீர்வாதமாய் மாற்ற ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைவதில்லை. அவன் வாழ்வடைய முடியாது. காரணம், ஆவியானவர் இன்று காலையிலே வெளிப்படுத்தியதை போல இருள் இருக்கும் இடத்தில் ஒளி இருக்காது. ஒளி வந்துவிட்டால் பிசாசு ஓடி போய்விடும். 7வது வியாகுலம், கல்லறையில் அடக்கம் செய்யப்படுதல். அம்மாவின் இருதயமும் இந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படுகிறது. லூக்கா நற்செய்தி 12:34 சொல்கிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கிறது. உன் இருதயம் எங்கே இருக்கிறது? உன் இருதயம் எதை நோக்கி இருக்கிறது? இந்த உலகத்தின் பின்னால் இருக்கிறதா? இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடிய சினிமாக்காரனும் அரசியல்வாதி பின்னால் இருக்கிறதா? அல்லது நிலை வாழ்வை பெற்றுத்தரக்கூடிய இந்த அன்னை மரியாள் மீது இருக்கிறதா? ஒருவேளை உலகத்தின் பக்கத்தில் இருந்தால் இந்த அன்னையை நோக்கி நம் கண்களை திருப்புவோம். அவர் ஆவியானவர் துணையோடு, இந்த நற்கருணை நாதர் துணையோடு நம்மை நிலை வாழ்வுக்குள் புகச் செய்வார். ஆமென். தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ, கண்ணீரை சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனே, கண்ணீரை சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனே, மன்னவர்க்காக தன்னுயிரை இன்று மாய்த்திட கண்டதினால் வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே,
நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். முடக்குவாதமுற்ற மனிதரை ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வரும் பொழுது மிகுந்த கூட்டத்தை கண்ட 4 கூரையை பிய்த்து ஆண்டவர் இயேசுவிடம் அந்த முடக்குவாதமுற்ற மனிதரை கொண்டு வந்தார். அந்த 4 பேரின் நம்பிக்கையை கண்டு முடக்குவாத மனிதரிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று ஆண்டவர் அறிவித்தார். உன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நட என்று அவருக்கு கட்டளையிட்டார். நமக்கு இன்று மனிதர்களின் பரிந்துரை அல்ல, மாறாக அன்னை மரியாளின் பரிந்துரை கிடைத்திருக்கிறது. இறைவன் இவ்வேளையிலே நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறார், நமக்கு விடுதலையை அளிக்கிறார், மீட்பை அளிக்கிறார். நாம் இறைவனிடம் எதை கேட்போமோ அதை நமக்கு இவ்வேளையிலே நாம் விரும்புவதற்கும் நினைப்பதற்கும் மேலாகவே தருகிறார் என்ற உணர்வுடன் நம்முடைய கரங்களை உயர்த்தி இந்த உன்னத இறைவனுக்கு மாண்புயர் பாடி போற்றி புகழ்வோம். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானிலிருந்து அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்மாறி உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. நித்திய ஸ்துதிக்குரிய
பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும்